என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருப்பதற்காகவே உன் அம்மா என்றும் உன்னோடு இருந்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. உன் தாயானவள் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு எந்த கஷ்டங்களும் வராது. என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதனால் நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டிய அவசியமும் இல்லை. உனக்காக ஒரு பெண் என் முன்னால் நின்று வேண்டுதலை வைத்துள்ளார். என் தங்கமே, வைத்து கொண்டிருக்கின்றார். அந்த பெண் வைத்த வேண்டுதல் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது. அந்த வேண்டுதலை அவர் எதற்காக வைத்திருக்கின்றார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா என் தங்கமே? அது மட்டுமல்லாமல் அவர் யார் என்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இது உன் வாழ்க்கைக்கு நல்லதா கெட்டதா என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அது சக்தி வாய்ந்த மாற்றங்களை உனக்கு கொடுக்க போகின்றது. இந்த நேரத்தில் உனக்காக அதுவும் ஒரு பெண் என் முன்னால் வந்து வேண்டுதல் வைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக அதை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். ஒருவர் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பெண் மிகவும் அதிகமான பங்கு வகித்திருப்பாய். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்ட விதமாகவும் இருக்கலாம். ஏனென்றால் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று சொல்வார்கள் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்திற்கு ஏதேனும் ஒரு பெண் காரணமாக இருந்திருக்கலாம். அல்லது இப்பேற்பட்ட ஒரு பெண் உன் வாழ்க்கையின் தோல்விக்கு ஒரு பெண் காரணமாகத்தான் இருந்திருக்கலாம். உனக்காக இப்படி ஒரு வேண்டுதல்களை என் முன்னால் வைத்திருக்கின்றார். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை பற்றி நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உனக்கு வந்திருக்கின்றது. ஏனென்றால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி ஒரு நாளும் நீ தெரிந்து கொள்ள விரும்புவதில்லை. ஏனென்றால் இதையெல்லாம் நீ தெரிந்து கண்டு கொண்டிருந்தால் நமக்கு தேவையில்லாமல் அடுத்தவர்களை பற்றி சிந்தித்து கொண்டிருப்போம் என்ற மனநிலைக்கு நீ சென்று விட்டாய். நம் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்லதும் கெட்டதாக மாறிவிடக்கூடாது என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, உனக்கு நடக்கின்ற பல நல்ல விஷயங்களை நீ தவிர்த்து கொண்டிருக்கின்றாய். நீ பெரும்பாலும் மெத்தன மனப்போக்கில்தான் இருந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உனக்காக ஒரு பெண் வந்து என்னிடத்தில் மெய்யுருகி கண்ணீர் சிந்தி வேண்டுதல் வைத்தார். அவர் யார் என்பதையும் என்ன வேண்டுதல் வைத்தார் என்பதனையும் நீ தெரியுமா என் பிள்ளையே? அந்த பெண்ணானவள் உனக்கு மிகவும் நெருக்கமானவர். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையின் மீது உன்னை விட அதிக அக்கறை கொண்டவர். அந்த பெண் உன்னை பற்றி நினைத்து மனவேதனை படுவது மட்டுமல்ல, உன் வாழ்க்கையில் உனக்கு நீ ஆசைப்பட்டது எல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கின்றார். என் பிள்ளை, அதுவே அவரினுடைய முழுநேர வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. என்னென்ன செய்தார்கள் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற விஷயங்களை கண்ணார பார்த்து மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் உனக்கு வாழ்க்கையில் நீ விரும்பிய ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தையாவது உனக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நீயோ அவர்களுக்கு சரியான பதில் கொடுக்கவில்லை. உன்னுடைய ஒத்துழைப்பு குறைவாக இருப்பதனால் அவர்களால் எந்த ஒரு செயலையும் முழுமையாக செய்ய முடிவதில்லை. சரியான நேரத்தில் இந்த தாயானவள் இப்படி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்விலும் அதிகமான பங்கினை ஆற்றிய இவர்கள் யாராக இருக்க முடியும்? உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்விலும் அதிகமான பங்கினை ஆற்றிய இவர்கள் யாராக இருக்க முடியும் என்று நீ நினைக்கின்றாயா என் தங்கமே? யார் ஒருவர் உன்மீது அதிகமான அக்கறை கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களில் எல்லாம் அவர் அதிகமான ஈடுபாடுகளை கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை உன்னால் நினைத்து பார்க்க முடிகின்றதா? அவர்கள் வேறு யாரும் இல்லை, உன்னை பெற்ற தாய்தான். எப்பொழுதோ நீ செய்த தவறுகளால்
உன் வாழ்க்கை நிம்மதியில்லாமல் இருக்கின்றது. நீ தவித்து கொண்டிருக்கின்றாய். இப்பொழுது எதை பற்றியோ சிந்தித்து கொண்டு நம் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே, இனிமேல் இந்த வாழ்க்கையில் நாம் எப்படி முன்னேறப் போகின்றோம் என்று நீ நினைத்து நினைத்து என் குழந்தை மனவேதனை அடைவதை என்னால் பார்க்க முடியவில்லை. இப்படி உன் வாழ்க்கையே நீ வெறுத்து நின்று கொண்டிருப்பதை உன் தாயால் மட்டும் எப்படி காண முடியும்? அவர்களால் எப்படி சகித்து கொள்ள முடியும்? எனவேதான் என்னிடம் வந்து உனக்கான ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேண்டுதல்களை வைத்து கொண்டு இருக்கின்றாள். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைத்தாயோ அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். ஒவ்வொரு முறையும் உனக்கு பக்கபலமாக இருந்து உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களுக்கும் உனக்கு துணையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட உன்னுடைய தாயை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? நீ சிந்திக்க வேண்டுமல்லவா? அவரினுடைய உள்ளத்தை பற்றி நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னுடைய தாய் உன் வாழ்க்கையின் மீது அதிக அக்கறையை கொண்டிருக்கின்றார்கள். நீ நினைக்கின்றாய், நமக்கு யாருமே நம் மீது அக்கறை காட்டவில்லை, நம் வாழ்க்கையை பற்றி யாருக்குமே கவலை இல்லை. யார் உன்னை வாழ்க்கையில் உன்னை பெற்ற தாயானவள் ஒரு நாளும் உன்னை ஒதுக்க மாட்டாள். ஒருவேளை நீ செய்கின்ற தவறுகளால் உன் மீது வெறுப்பினை காட்டலாம். நீ கேட்காமல் நடந்து கொள்கின்ற சில விஷயங்களினால் அவர்களுக்கு மனவேதனை அடையலாம். ஆனாலும் ஒரு நாளும் உன்னை யாரிடத்திலும் அவர்கள் விட்டு கொடுத்தது கிடையாது. யாரிடத்திலும் உன் வாழ்க்கையை பற்றிதான் அவர்கள் தவறாக பேசியதும் கிடையாது. அப்படித்தான் அவர்கள் இதுநாள் வரையிலும் வரை இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அதனால் என் தங்கமே, அவர்களை பற்றிய தவறான எண்ணங்களை ஒரு நாளும் உன்னுடைய மனதிற்குள் வைத்து கொள்ளாதே. நீ நினைக்கலாம், அம்மா, என்னுடைய வாழ்க்கை என்றுமே கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது. எதிர்காலத்திற்கு இவர்கள் எதையும் சேமித்து வைக்கவில்லை. ஒருவேளை இவர்கள் எனக்காக சேமித்து வைத்திருந்தால் நான் இந்த அளவிற்கு பயம் கொண்டிருக்க மாட்டேன் என்று நீ உன்னுடைய பெற்றோர்கள் மீது பழி சுமத்துகின்றாய். என் தங்கமே, அவர்கள் ஒன்றும் உன் எதிர்கால வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடாது என்று சேமிக்காமல் இல்லை. அவர்கள் கஷ்டப்பட்டு உன்னை நன்றாக வளர்த்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் கஷ்டப்பட்டுதான் உன் வாழ்க்கையில் முன்னேறி இருக்கின்றார்கள். சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அவர்களுக்கு சேமிப்பினை சரியாக கற்றுக் கொடுக்கவில்லை. ஒருவேளை அன்று அவர்கள் சேமித்திருப்பார்கள், ஆனால் இன்று நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்திருப்பார்கள். என் தங்கமே, செய்து இருப்பதோடு உன்னிடத்தில் ஒரு நாளும் இப்படி இருக்க மாட்டார்கள். அவர்கள் செய்த தவறையும் நீ செய்து விடக்கூடாது என்றுதான் அவர்கள் நினைக்கின்றார்கள். நாங்கள் தான் என் எதிர்கால தேவைக்கு எந்த சேமிப்பையும் செய்யவில்லை. என்னுடைய பிள்ளைகளாவது புத்திசாலித்தனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அவர்களினுடைய எதிர்காலத்திற்கு சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும். ஒரு பொழுதும் யாரிடத்திலும் கையேந்தி நின்றுவிடக்கூடாது. இந்த சூழ்நிலையில் நாங்கள் அனுபவிக்கின்ற கஷ்டத்தை அவர்கள் அனுபவித்து விடக்கூடாது. அவர்கள் நினைத்த வாழ்க்கையை சந்தோஷமாக அவர்கள் கைகளிலேயே கொடுக்க வேண்டும் என்றுதான் இந்த தாயானவள் நான் வேண்டிக் கொண்டிருக்கின்றேன். உன்னை பெற்ற அந்த தாயானவள் உன்னை நினைத்து என் முன்னால் சிந்திய கண்ணீர் துளிதான் இப்பொழுது இந்த விஷயத்தை உன்னிடம் சொல்ல வைத்திருக்கின்றது. என் பிள்ளையே, இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக எந்த அளவிற்கு உண்மை என்று நம்புகின்றாயோ அந்த அளவிற்கு இந்த விஷயத்தையும் நீ நம்ப வேண்டும். உன் வாழ்க்கையின் மீது அதிக அக்கறை கொண்டது அவர்கள் மட்டுமே. என் செல்ல குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. இமை என்றால் வெற்றி உனக்கு அடிமை. பணிவுக்கு நீ அடிமை என்றால் புகழ் உனக்கு அடிமை. நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போனாது. நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்ல. சில காயங்கள் மருந்தால் சரியாகும், சில காயங்கள் மறந்தால்தான் சரியாகும்.
ஏனென்றால் தேவைப்படும் பொழுது நீ தேடப்படுவாய். அதுவரை அமைதியாகவே நீ இரு. வேறு வழியில்லை. எனவே தனக்கு நிகழும் அவரை எல்லா விஷயம் வேடிக்கைதான். தன் மனைவியை அடிக்கடி குறை சொல்லிக் கொண்டிருக்கும் கணவனுக்கும் தெரியாது தன் முதுமையில் அவள் தன் தாயாவாள் என்று. எவரையும் தனக்கு ஏற்ப மாற்ற நினைக்க வேண்டாம். அவர்கள் விருப்பப்படியே விட்டுவிடுங்கள். உங்களை புரிந்தால் திரும்ப வருவார்கள். இந்த உலகில் குறை சொல்லாத மனிதர்களும் இல்லை, குறை இல்லாத வாழ்க்கையுமே இல்லை. ஒரே வார்த்தையில் எந்த உறவும் முடியலாம். ஆனால் 1000 முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைமைக்கு வராது. இனி எத்தனை தானங்கள் செய்தாலும் பிறரிடம் காட்ட வேண்டிய பெரிய தானம் நிதானம் மட்டுமே. பிறருக்கு தேவைப்படும் பொழுது நல்லவர்களாக தெரியும். அவர்களது தேவைகள் முடிந்தவுடன் நாம் கெட்டவர்களாக ஆகிவிடுகின்றோம். ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்ற கேள்விக்கு பல சமயங்களில் பதில் கிடைப்பதே இல்லை. பணத்தை கொடுத்துப்பார், உறவுகள் உன்னை போற்றும். கொடுத்த பணத்தை திரும்பி கேட்டுப்பார், மண்ணை வாரி தூற்றும். சூழ்நிலையால் மாறுகிறவர்கள் கண்ணீரோடு மன்னிப்பு கேட்பார்கள். சுயநலத்தால் மாறுகிறார்கள், கோபத்தோடு தர்க்கம் புரிவார். மனதை போத்தால் குடிசையாக மாறும். எந்த புயலையும் தாங்கும் இரும்பு கோட்டையாக வைத்திருக்க கற்கள் உதவுகின்றது.